நானும் வந்து ஐபிஎல்லாம் ஒரு இன்ஸ்டர் வச்சு ஒரு கேம் ஃபார்ம் பண்ணுவானுங்க. அது பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சூப்பரா இருக்கும். அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் பார்க்க சாப்பிடவே இல்ல. ஆரம்பிச்சோம். ஏதாவது ஐபிஎல் பேசுறீங்களா? ஆமா, ஐபிஎல்ல தான். சாம்பியன்ஸ் டிராஃபி பாத்தீங்களா? பார்த்தேன். அப்ப அதை பத்தி பேசுங்க. எதுக்கு ஐபிஎல் பேசுறீங்க? அடிய பாத்தீங்கல்ல. ஆமா, அவன் பெங்களூர்ல இருந்தப்ப கூட பெங்களூர்ல இவ்வளவு சூப்பரா போட்டு ஞாபகம் இல்ல. டூ பட் செவன்டி 280 எல்லாம் அடிச்சிட்டானுங்க. 300 நியர் பை நெருங்கிருவோண்டா, 350 என்னெல்லாமோ ஒரு ஹைப் கொடுத்து உடனே வந்தானுங்க. சுத்துறான். டேய் யாரா நீங்க எதுக்குடா வந்திருக்கீங்க? 4 விக்கெட் விழுந்தப்புறம் உடனே எப்படா பேசுறீங்க. சுத்துவானுங்க? அதான் இவனுங்க எப்பயும் இப்படிதான் ஆரம்பிப்பானுங்க, அப்புறம் திடீர்னு கதையை மாத்துவானுங்க. ஒன் ஃபேமிலின்னு ஒரு பேரை போட்டுக்கிட்டு அவனுங்களுக்குள்ளே தெரியுமா? அடிச்சிருக்கானுங்க. உண்மையாவே ரோஹித் என்ன பரம்பரை. தோணுதுன்னா இவனுக்கு மேல வரவே கூடாது, அடி வாங்கணும். அடி வாங்கி மிதி வாங்கி சும்மா யாராவது இதுக்கப்புறம் சொல்லணும், 3 பேர் வச்சிருக்கானுங்க அழகா. திரிபாதி வச்சிருக்கானுங்க, தீபக் கூட வச்சிருந்தானுங்க. அதுக்கு அடுத்து இப்ப விஜய் சங்கர் மாட்டிருக்காரு. இன்னும் நம்ம கரெக்டா ஜெயண்ட் மேட்ச் டீம்ஸ், முடிச்சிருக்காரு. சிஎஸ்கே, மும்பை, இவங்க எஸ்ஆர்ஹெச், இவனுங்க எல்லாம் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து இப்போ ஃபோர்த் வீக்ல இருந்து ஏதாவது வர்றானுங்களா அப்படின்னு டிவி என்னன்னு முன்னாடி பார்ப்போம். இதுல இந்த ஆமா, தமிழ் கமெண்ட்ல இந்த பத்ரிநாத் வேற 18 to அவனெல்லாம் 20 தூக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா தோனிய மாதிரி பெஸ்ட் பினிஷர் கிடையாதான். மேட்ச்ல எல்லாரும் சேர்ந்து இப்படி முட்டு கொடுத்துட்டு இருந்தா இப்போ நீ மிஸ்டேக்கே கண்டுபிடிக்காம எவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருப்ப நீ போலிங்க. ஆனா இப்ப நூறு எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா ஆடாம இருக்கிற ஆளுன்னு பார்த்தோன்னா நம்ம ரோஹித் சர்மா தான். ஐபிஎல் ஆரம்பிச்சு 3 வாரம் ஆச்சு. ரொம்ப எதிர்பார்த்த பெரிய பெரிய டீம் தான் டேபிள் கடைசியில தத்தளிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதுவும் முக்கியமா முத்துப்பாண்டி கோட்டடி எங்க ஊருக்கு வந்தாலே அவ்வளவுதான் அடிச்சு ஓட விட்டுருவோம்னு சொல்லிட்டு பெருமை பீத்திட்டு இருந்த சேப்பாக்கம் அப்படியே பாவமா உட்காந்துருக்கு. சொந்த ஊருக்கே வந்து அவன் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கான். அதான் இப்போ நான் வந்து இதுக்கு என்ன சொல்றது, சொல்றதுக்கு முன்னாடி உங்க 2 பேர்ட்டையும் சாரி சொல்லிதான் ஆரம்பிக்கணும். கடைசி வந்து 5 ஸ்டார் அது இதுன்னு வாய் பேசி வேற முடிச்சு விட்டேன். இப்ப எனக்கே கூச்சமா இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. என்ன ஆகுறங்க இப்ப, எப்படி சொல்றது, ஒரு கிரிக்கெட்டு ஓகே, ஐபிஎல் பிசினஸ்க்காக தான் நேர்ந்து விட்டீங்க. அதுக்குன்னு கொஞ்சம் கூட வந்து கிரிக்கெட்டே வேணாம் எனக்கு, பிசினஸ் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. வெறுப்பா இருக்கு, யாரா நீங்க அப்படின்ட்டு இருக்கு. அதான் முன்னாடியாவது இப்ப மத்த ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து சிஎஸ்கே இதை வச்சு கலாய்ச்சு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஏதாவது வம்பிழுத்துட்டு இருப்பானுங்க. இப்ப சிஎஸ்கே ஃபேன்ஸே சிஎஸ்கே திட்டி மத்த எந்த டீம் ஃபேன்ஸுக்கும் வேலையே இல்லாம பண்ணிட்டானுங்க. அவனுங்க தான் புலம்புறானுங்க, அவனுங்களே திட்டுறானுங்க. இல்ல இன்னும் ஒரு கூட்டம் இருந்து தானே இருக்கு. தலை வந்தா போதும், பொட்டு வச்ச தங்க கூட போதும், அவரை பார்த்தா போதும், 10 ஓவர்ல இருந்து பேட்டிங் பிடிக்கிறாரு, அது போதுமே எங்களுக்கு. எதுக்கு 2 பாயிண்ட்லாம்? இன்னும் ஒரு கூட்டம் கேட்டுட்டு தானே இருக்கு. அவனுங்க எல்லாம் உள்ள உட்காந்து குமரிட்டு இருப்பானுங்கடா, சும்மா விட்டு கொடுத்துட கூடாது, கெத்த விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு கை அழுகுற மாதிரி பாத்ரூம்குள்ள போய் தண்ணி ஊத்தி அழுத்துட்டு இருப்பானுங்க அவனுங்க. அதான் ஆனா சேப்பாக்ல வந்து ஆர்சிபி பண்ண சம்பவம் தான் வந்து ஹைலைட்டே இந்த வாட்டி. ஏன்னா அதுல இருந்து தான் ஆரம்பிச்சது. 50 ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சு அத வந்து ரொம்ப கேஷுவலா வேற கடந்து போறானுங்க. 50 ரன்லாம் தோத்தோம், ஒன்னும் பெரிய தோல்வி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேப்டன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் பாரு டீம் லட்சணம். அதான் ஆர்சிபி பண்ணதை விட சிஎஸ்கே பண்ணதுதான் சம்பவம். அது ஒவ்வொருத்த கேப்டனா பிரகதீஷ் சொன்ன மாதிரி கேப்டனை விட கோச் அதுக்கு மேல. இப்பதானே பாத்திருக்கீங்க, இதுக்கப்புறம் போக போக வேற மாதிரி இருக்கும், பினிஷிங் எல்லாம் வேற மாதிரி இருக்க போகுது அப்படி இப்படின்ட்டு. சிம்பு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் யாரு வர்றான்றது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றான்றது தான் முக்கியம் அப்படிங்கறத தப்பா புரிஞ்சுக்கிட்டா நினைக்கிறேன் பிளமிங். லாஸ்ட்ல நாங்க ஃபர்ஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம் போட்டு பாட்டம் தான் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான் அந்த டைலாக் எல்லாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்படி என்னதான் ஆச்சு? அவன் அந்த ஸ்பைடர்மேன் மீம் இருக்குல்ல, அப்படி கை காட்டுற மாதிரி தாப்பாட தான் மிஸ்டேக்ன்றானுங்க, மிடில் ஆர்டர்ன்றானுங்க, தலைதான் அடிக்கலன்றானுங்க, இல்லடா எங்களுக்கு பவுலிங் மாத்துக்கடான்ற, எல்லாரும் கை காட்டுறானுங்க. யாருதான் பிரச்சனை? சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான், மேனேஜ்மெண்ட் தான். அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லணும்னா அதான் இப்ப மேனேஜ்மெண்ட் டிக்கெட் வியாபாரத்திலேயே மெயின் குறியா இருக்கானுங்க. 15,000க்கு விக்கிறது, 20,000க்கு விக்கிறது மட்டுமே குறியா இருக்கு. டீம் இல்ல எனக்கு ஒரு டவுட். குறி இல்ல. அதான் கொஞ்சம் டெல்லி மேட்சுக்கு சேல்ஸ் கம்மியானோன்னு தோனி ரிட்டையர் ஆக போறாரு, அவங்க அப்பா அம்மா ஸ்டாண்ட்ஸுக்கு வந்திருக்காங்க, இப்படி கூவி விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பிஆர் டீம் தான், பீடாக்கும் அதுல பார்ட்னர்ஷிப்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தலைவன் உடனே ஒரு வீடியோ போட்டது, இந்த மாதிரி இருக்க போது ஊன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா டவுட் வருது, இனிமேல் பாக்கணும். அதான் இவனுக்கு பெர்ஃபார்மன்ஸ பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ராக்க மாத்துறானுங்க. அதான் ஓரளவே எனக்கு ஒரு இன்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கு சிஎஸ்கேட்ட. இப்ப சேஞ்சஸ் வந்து இப்போ எல்லாரும் வந்து இப்ப கான்வே உள்ள கொண்டு வாங்க, பேட்டிங் டாப் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸா இருக்கு கொண்டு வாங்கன்னு சொன்னோன்னே இமீடியட்டா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு இன்டென்ட் இல்ல யார்ட்டையுமே. பவர் பிளேன்றது கொஞ்சம் எடுத்தோடனே புஷ் பண்ண முதல் பால்ல இருந்து நீ 6 அடி 4 அடின்னு கேட்கல, கொஞ்சம் பிச்சை பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் நீ பவர் பிளேல ஒரு 50-60 நீ எய்ம் பண்ணா மட்டும்தான் உன்னால ஸ்கோரே வர முடியும். நீ எய்ம் பண்றதே 20-30 கொஞ்சம் தேர்த்தி விட்டா போதும் அப்படின்ற மாதிரி வந்தானா எவ்வளவு எந்த 150 டார்கெட்டா இருந்தாலும் சரி, எந்த டார்கெட்டா இருந்தாலும் சேஸ் பண்ண முடியாது. அவனுங்க வந்து ஆர்சிபி மேட்ச் ஆடுறப்போ கேம் விளையாடணுன்ற ஒரு இன்டென்ட்டே இல்லை அவங்களுக்கு. சும்மா விருப்பமே எல்லாம் வந்துட்டு இந்த டபிள்யூடபிள்யூ தான். எனக்கு பாக்குறப்ப சிஎஸ்கே பார்த்தாவே எனக்கு டபிள்யூடபிள்யூ ஞாபகம் தான் வரும்.
டபிள்யூடபிள்யூல ஃபேக்கா இருந்தாலும் ஓகே, ஒரு கேம் மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு போல. அவனுக்கு வந்து உண்மையாவே அதை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு R&D ஒர்க் பண்ணிருக்கிற மாதிரி இருக்கு எனக்குலாம். எவ்வளவு ரியலா இருக்கும், நம்மளே எவ்வளவு வயசு வர உண்மையான நம்பணும், இவனுங்க நம்புற மாதிரி ஆடுறானுங்க. இல்ல நம்ம ஒரு தோனியை பார்த்து வளர்ந்துருப்போம்ல, தோனி வந்துட்டு எப்படி ஒரு இன்டென்ட் கொடுப்பாரு, தோனியோட மேட்ச் வர்சஸ் பஞ்சாப் ஆகட்டும், பழைய மேட்ச் RCB கூட இருக்கட்டும், எங்கேயோ இருக்கிற மேட்ச் எப்படியோ கொண்டு வருவாரு. சரி, தோனியோட பழைய ஃபிட்னஸோ பழைய ஃபார்மோ இப்போ இல்ல, இஸ் பிளேயிங் ஒன்லி IPL ஆகி போச்சு, எந்த இன்டர்நேஷனல் மேட்சஸும் டொமஸ்டிக் மேட்சஸும் இல்ல, இது மட்டும் தான் ஆடுறாரு. ஓகே, அதுக்குன்னு தோனியோட இன்டென்ட் அவரோட லெவல்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இது கூட மேட்ச் ஆகல. என்ன ட்ரை பண்றாருன்னு புரிய மாட்டேங்குது, என்னன்னு அவருக்கு மட்டும் தான் வெளிச்சமா இருக்கு. இதுல இவனுக்கு வேற லூசு மாதிரி பாட்டை போட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. இல்ல தோனிக்கெல்லாம் விருப்பமே இல்ல ஆடுறதுக்கு, இவனுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வந்து பிசினஸ் அவ்வளவுதான், அவனுக்கு அதை வச்சு காசு பார்க்கணும். இப்ப எப்படி இந்த அனிமல்ஸ் எல்லாம் சர்க்கஸ்ல உள்ள ஆட விட்டு காசு பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படிதான் தெரியுது. எனக்கு வந்து மெயினா இப்ப தோனி விஷயத்துல வந்து அந்த பேட்டிங் ஆர்டர் பெரிய மிஸ்டேக்கா தான் எனக்கு முதல்ல இருந்தே தோணுச்சு. ரொம்ப அதுக்குன்னு நம்ம ஸ்பின் அவருக்கு ஆட வராது, ஒரு வீக்னஸ் இருக்குதான், ஆனா அவளால ஸ்பின்னே 6 அடிக்க முடியும், அடிச்சிருக்காரு, நம்மளே பாத்துருக்கோம் இத்தனை வருஷத்துல. அந்த மைண்ட்லயே பிளாக் ஆன மாதிரி இருக்கு. ஸ்பின்னா அடிக்க மாட்டேன், டொக்கு தான் வைப்பேன், அடுத்து லூஸ் ஓவர் என்னைக்கு வருதோ அடிப்பேன்னு சொல்லிட்டு வாண்டடாவே ரொம்ப ஆர்டர் கீழே தள்ளி அவர் 17-18 ஓவர்ல தான் வரணும்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப புஷ் பண்ணி மேல இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த இன்டென்ட் மாறலதான். அவர் இப்பயுமே வந்து முதல்ல கொஞ்சம் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு, பேட்டை வீசலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அது தேவையில்ல, அவர் வீசி அவுட் ஆனா கூட நம்ம எதுவும் சொல்ல போறது இல்ல. அவர் நம்ம அதானே எதிர்பார்க்கிறோம். அவர் இப்போ வந்து நான் அடிச்சு பாக்குறேன்டா, ஜெயிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னா அதுவே நமக்கு போதும். அது அப்பதான் நம்ம கொண்டாட முடியும். பரவாயில்ல, அவுட் ஆனாலும் பரவாயில்ல, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணும்போது நமக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கு, நம்ம ஹீரோ ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுதான் வருத்தமா இருக்கு அவரை பாக்குறப்ப. ஆனா வருது அந்த மோடு காட்டுறாரு, எப்போ காட்டுறாரு, மேட்ச் புதஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறாரு. இத மேட்ச் உயிரோட இருக்கும் போதே இந்த இன்டென்ட் ஏன் வரலன்றதுதான் ஆச்சரியமா இருக்கு. அது அப்படி ட்ரெயின் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். லாஸ்ட் 2 மட்டும் ட்ரெயின் பண்ணி ஆட வச்சனால டக்குன்னு முன்னாடி வந்தோடனே இல்ல, நம்ம ரசிச்ச தோனி இல்லையேன்ட்டு இவ்வளவு கடுப்புல உட்கார்ந்துருக்கோம் டிவி முன்னாடி. இதுல இந்த தமிழ் கமெண்ட்ல இந்த பத்ரிநாத் வேற 18-20 எடுத்துக்கிட்டீங்கன்னா தோனிய மாதிரி பெஸ்ட் பினிஷர் கிடையாதான். மேட்ச் அங்க 17 ஓவர்லயே முடிஞ்சு போச்சு, அப்பயும் அவனுங்க சொம்படிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. மான்கறி வாசம் மூக்க தொலைக்குது போய். இவனுங்க அடிக்கிற சொம்புக்கு அளவே இல்ல. 3 வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னருங்க, இதை விட ஒரு பெஸ்ட் டீம் சிஎஸ்கேவால பர்ச்சேஸே பண்ண முடியாது ஆக்ஷன்லன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்ப எதுக்குங்க 3 ஸ்பின்னர் ஆடுறீங்க, when you have ரச்சின் ரவீந்திரா அப்படின்றானுங்க. வேணும்னா இப்படியும் பேசுறானுங்க அப்படியும் பேசுறானுங்க. அதான் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. இவனுக்குனாலே தமிழ் கமெண்ட்ரி பார்க்க முடியாம இங்கிலீஷ் கமெண்ட்ரி பாத்துக்கிட்டு இருக்கேன் நான்லாம். நம்ம ஒரே என்ஜாய்மெண்ட் தலைவன் RJ பாலாஜி தான், அவனும் இல்ல இந்த வாட்டி. ஆமா, அப்படியே நம்ம சிஎஸ்கே பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவோம். பவர் பிளேல இப்ப கலீல் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் அட்டாக் பண்றதுக்கு ஒரு நல்ல பவுலர் இல்லாம இவனுக்கு சாம்கன் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணானுங்க. பவர் பிளேல அவர் ஓரளவுக்கு டீசென்டா போட்டாரு, பட் டெத்ல அடி விழுதுன்னு சொல்லிட்டு இப்ப அவரை தூக்கிட்டு ஜேமி ஓட்டன் கொண்டு வந்தானுங்க. ஜேமி ஓட்டன் இங்கிலாந்துலயே அவர் வந்து சும்மா மிடில் ஓவர்ஸ்ல அங்கங்க போட்டு போறத யூஸ் பண்ணுவானுங்க. அவரை கொண்டு வந்து பவர் பிளேல போட விட்டு அடி வாங்கினானுங்க. இப்ப திருப்பி முகேஷ் சௌதரியை கூட்டு வந்திருக்கானுங்க. முகேஷ் சௌதரிக்கு செம்ம அடி பவர் பிளேல. சோ இப்ப இதை வச்சு என்ன பண்றானுங்கன்னா, பவர் பிளேல போடுற இன்னொரு பவுலர் இல்லாதனால அஸ்வினுக்கு ஓவர் கொடுக்குறோம், அதனாலதான் அஸ்வின் நிறைய ரன் கன்சீட் பண்றாருன்னு சொல்லிட்டு நம்ம பீடாக் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. தமிழ் கமெண்டேட்டர்ஸ் முட்டு கொடுக்கறது ஒரு பக்கம், எல்லாரும் சேர்ந்து இப்படி முட்டு கொடுத்துட்டு இருந்தா இப்போ நீ மிஸ்டேக்கே கண்டுபிடிக்காம எவ்வளவு நாள் ஓட்டிட்டு இருப்ப நீ பவுலிங்க. இப்ப 100 அகமது நல்லா போட்டுட்டு இருக்காரு, பத்திரனா டெத்ல நல்லா போட்டுட்டு இருக்காரு. சோ நீ பவர் பிளேல நீ விக்கெட் எடுத்து ஸ்டார்ட் பண்றதுதான் முக்கியம். அஸ்வினே அவரோட சேனல்ல அன்ஷுல் கம்போஜுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்தாரு, சரியான பவுலரு, டொமஸ்டிக்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு செம்ம ஃபைண்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீ அப்போ ஒரு யங்ஸ்டரை இந்த மாதிரி லீக் ஸ்டேஜ்ல நீ ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாதானே தெரியும் எப்படி அவரோட பொட்டன்ஷியல். அதுவும் பவர் பிளேல இப்போ ஒரு இன்கேஸ் அவர் நல்லா போட்டு விக்கெட் எடுத்துட்டாருன்னா நீ அப்படியே பிளே ஆஃப் கூட நீ மூவ் பண்ணி கொண்டு போலாம். அஸ்வின் எதுக்கு நீ வற்புறுத்தி நீ பவர் பிளேல போட விட்டு எதுக்கு அடி வாங்கிட்டு இருக்கணும், அதுவே எனக்கு என்ன லாஜிக்னு புரியல இவங்க பண்றது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்போ அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயருக்குலாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ இல்ல இந்த மாதிரி இந்த இடத்துல தான் மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு ஓப்பனா சொல்றதுக்கே யோசிக்கிறானுங்க. ஏன்னே அது எனக்கும் புரியவே இல்லை. கரெக்ட், இவனுங்க கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கு. பவுலிங் டிபார்ட்மெண்ட் விட்டு அப்ப அப்படியே இங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா அங்கேயும் அவனுங்க அவ்வளவு பெரிய ஓட்ட வச்சிருக்கானுங்க. இது டாப் ஆர்டர்ல பார்த்தேன்னா கெய்க்வாடு சேசிங் 180+ வந்துட்டு ரெக்கார்ட் வச்சிருக்கானே, சேஸே பண்ணதில்ல கடந்த ஃபியூ இயர்ஸா. இது பத்தாதுன்னு சேசிங்ல கெய்க்வாடோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தேன்னா அதுவும் படுமட்டம். அதை பத்தி இங்க யாரும் பேசுறதும் இல்ல, அதுவும் விமர்சனம் வைக்க மாட்டானுங்க. நேரா ட்ரிப்பத்திட்ட போறானுங்க, தீபக் கூட ஆவரேஜ் அவங்க ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறானுங்க. தெரியும் நமக்கு அவங்க சரி கொஞ்சம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு. நீங்க சோகால்டு கெய்க்வாட் இந்தியன் டீம் காணணும்னு சொல்லி நீங்க இது பிராண்ட் பண்றீங்க, கெய்க்வாட் ஆவரேஜ் இங்க அவ்வளவுதான் இருக்கு, அதை பத்தி யாருமே இங்க பேசுறது இல்ல. மிடில் ஆர்டர்ல பார்த்தா அப்படியே யங்ஸ்டர்ஸ் இருக்கானுங்க, வான்ஸ்பெடி இருக்காரு,
இவங்க மிடில் ஆர்டர் தான் இங்க செம ஓட்டையா இருக்கு. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். எதுவுமே பண்ண மாட்டானுங்க. சும்மா யாராவது சொல்லணும் 3 பேர் வச்சிருக்கானுங்க அழகா. திரிபாதி வச்சிருக்கானுங்க, தீபக் கூட வச்சிருந்தானுங்க. அதுக்கு அடுத்து இப்ப விஜய் சங்கர் மாட்டிருக்காரு. கரெக்டா அப்படி வச்சு முடிச்சிடறானுங்க. கந்தா வர சொல்லுங்கன்ட்டு கான்வே கூப்பிட்டாங்க. கான்வே வந்தாரு, சூப்பரா ஒரு இன்னிங்ஸ போட்டாரு. திரும்ப கெய்கோன்னு கான்வே ஓபன் பண்ணுமா, இப்ப ரச்சின் ரவீந்திரா எடுன்றானுங்க. அதான் இவனுங்க சும்மா காம்பினேஷன் மாத்தி இப்படியே ஏமாத்திட்டு இருக்க முடியாது. நீ புதுசா ஒரு யங்ஸ்டரை இறக்கி ட்ரை பண்ணி அது உனக்கு ஒரு மேட்ச் 2 மேட்ச் நீ சான்ஸ் கொடுத்தா தெரியும். இப்ப கைக்வாட் இந்த மாதிரி தான் முதல்ல 4 டக்கு ஆனாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒதுக்கி வச்சிருந்தாங்க. சோ உள்ள இறக்குனதுக்கு அப்புறம் தான் திருப்பி அவரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இப்ப கேப்டன் லெவலுக்கு வந்துட்டாரு. சோ ஏதோ ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாதான் அடுத்து மேட்ச் இது மாறும், இன்டென்ட் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி ஆகணும் இவனுங்க. கார்த்தி, கடைசி வீடியோல என்ன கலாய்ச்சிட்டு இருந்தல டெல்லி டீம் சப்போர்ட் பண்றேன்னு, இப்ப தெரியுதா ஏன்னு? யங்ஸ்டருக்கு இங்க கொடுக்க மாட்டானுங்கடா சான்ஸ். சரி, நானும் வந்து ஐபிஎல்லாம் ஒரு யங்ஸ்டர் வச்சு ஒரு கேம் ஃபார்ம் பண்ணுவானுங்க, அது பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சூப்பரா இருக்கும், அந்த ஒரு இன்டென்ஷன்ல தான் பார்க்க ஆரம்பிச்சோம். போக போக இவனுங்க கடைசி 6-7 வருஷமா ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வச்சு சும்மா வச்சு கேம தள்ளணும் தான் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு மன ஏக்கம் தான். அதனாலதான் சரி செகண்டரி டீமா ஒண்ணு எடுத்துக்கலாம், அதை எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் டெல்லி டீம், ராஜஸ்தான் டீம் இந்த மாதிரி அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஜெயிக்கிறப்போ ஓகே, எனக்கு ஒரு மன திருப்தி. சரி, நம்ம டீம் தான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டானுங்க, மத்தவங்களாச்சும் அந்த மாதிரி கேம் ஃபார்ம் பண்றாங்களேன்னு சொல்லி அது ஒரு சின்ன ஆனந்தம் எங்களுக்கு, அவ்வளவுதான். சிஎஸ்கே சப்போர்ட் பண்றவங்க இந்த மாதிரி இருப்பானுங்க, அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருப்பானுங்க, வெளியவும் சொல்ல முடியாம. சரி ஓகே, சிஎஸ்கே பிடிச்சிருக்கு, ஆனா வந்து இருந்தாலும் செகண்டரி டீமா ஒரு டீம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு முட்டு கொடுத்து சுத்திட்டு இருப்பாங்க. அதுல நானும் ஒருத்தன். பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இருக்க போய் தான் கொஞ்சமா சர்வை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன். இப்போ எனக்கும் தோனி பிடிக்கும், தோனி ஆனா நானும் சந்தோஷப்படுவேன், எல்லாம் ஓகே. ஆனா ஒரு டீமா ஒரு இந்த மாதிரி புது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அப்படிதானே இப்ப நம்ம எல்லா டீம்லயும் புதுசு புதுசா யாரும் வர்றாங்க சூப்பர் அதுன்னு, அதுலதான் நமக்கு எக்ஸைட்மெண்ட்டும் கிடைக்குது, அவங்க நல்லா ஆடுறாங்க அப்படின்னு பாக்குறப்ப. சோ அது இதே மாதிரி இந்த ஃபேன்ஸ் கத்துறது இதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா காதுல விழுந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவானுன்னு எதிர்பார்க்கிறோம், பார்ப்போம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றானுங்கன்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே நம்ம அடுத்த பாட்டம் நம்ம எல்லாரும் பில்டப் கொடுத்து டாப் 4ல உறுதியா வருவானுன்னு சொன்ன நம்ம ஹைதராபாத் டீமுக்கு அடுத்து வருவோம். அங்க என்ன கதை, என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? 250 300 பில்டப் பண்ணா அவனுங்க வந்து ஹைப் அப்படிதான் வந்தானுங்க. 270 280 எல்லாம் அடிச்சிட்டானுங்க. 300 நியர் பை நெருங்கிடுவோம்டா, 350 என்னெல்லாமோ ஒரு ஹைப் கொடுத்து வந்தானுங்க. அது மட்டும் தான் போக்கஸ் மாதிரி இருக்குங்க. மேட்ச் ஜெயிச்சு 2 பாயிண்ட் எடுக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு அக்கறையே இல்ல. வந்தா அடிப்பாண்டா, அடிச்சு பால தொலைக்கணும், ஏதோ காட்டுவாசி கேம் மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. ஒரு விக்கெட் போது நின்னு ஆடணும், எதுவுமே இல்ல. நான் மிரண்டேன், 30க்கு 4 விக்கெட் இருக்கு, வந்தோடனே சுத்துறா. டே யாரா நீங்க, எதுக்குதான் வந்திருக்கீங்க? 4 விக்கெட் வந்த அப்புறம் உடனே எப்படா சுத்துவானுங்க? அதான் இப்ப எப்படின்னா அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டான இதுதான். இப்ப சிஎஸ்கேட்ட எது சுத்தமா மிஸ் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இன்டென்ட்டே இல்ல, இதே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவனுக்கு வந்து ஓவர் அக்ரெஷனா இருக்கானுங்க. இப்ப 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 ரீசெண்டா இப்ப இங்கிலாந்து டீம் ஒரு அழிவை நோக்கி போயிட்டு இருக்குல்ல பேஸ்பால்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிதான் இந்த கதை போயிட்டு இருக்கு. நீ என்னதான் நீ அடி, நீ இப்ப அனிகேத் வர்மா மாதிரி ஒரு அவர்லாம் நல்ல ஃபைண்ட் தான் வந்தாரு, இப்ப நல்லா வந்தோடனே அடிக்கிறாரு, எல்லாம் அதெல்லாம் ஒரு நல்ல மைண்ட் செட் தான். ஆனா நீ எந்த சுச்சுவேஷன்ல பண்றங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, டீம் அங்க அப்படியே பரிதாபமா போயிட்டு இருக்கு. அப்பயும் நான் அப்படிதான் சுத்துவேன். இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி வந்து சொல்லியிருக்கோம் நம்மளே, அவனையும் வந்து ஒரு நல்ல இதா ஆடிட்டு இருப்பான், அவனையும் வந்து காட்டுவாசியா மாத்திட்டு இருக்கானுன்னு சொல்லிட்டு. இவனுக்கு இப்ப எல்லாரையும் காட்டுவாசியா மாத்துனது இவனுக்கு இப்ப வினைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தான் போன வீடியோல பேசிட்டு இருந்தோம், அது எப்படி இப்ப எஸ்ஆர்எச்க்கு மட்டும் அமையுது, அது பேக் ஃபயர் ஆக மாட்டேதுன்னு. சூப்பரா ரிவர்ஸ்ல போக பழிச்சது, முடிஞ்சானுங்க. அதோட இந்த டாப் 3 பார்த்தா எவனும் பயந்தானுங்க. டாப் 3 பார்த்தாலே குசியாரானுங்க, வரிசையா சீட்டு கட்ட மாதிரி விழ போறானுங்க. நேரா 3 டவுன் பேட்ஸ்மேன் தான் நமக்கு ஓப்பனிங் ஸ்பெல் ஆட போறான்ற மாதிரி ஆயிடுச்சு. டாப் ஆர்டர் வந்து நம்ம ஷர்துல் தாக்கூர் தான் வந்து கழட்டிட்டு போனாருன்னு பார்த்தா அடுத்து எல்லா டீமும் கழட்டிட்டு இருக்கானுங்க. ஸ்டாருக்கு தெரியும், போன வாட்டியே ஃபைனல்ஸ்லயே செஞ்சு விட்டாரு, அவரும் செஞ்சுட்டாரு, இப்ப இன்னைக்கு குஜராத்தும் செஞ்சுட்டானுங்க. அவ்வளவுதான், அவனுங்க அந்த அந்த பேஸே அந்த டாப் 5 பேர் தான். அந்த 5 பேரை ஈஸியா கலைச்சிடுறானுங்க வந்தோடனே. அதுக்கப்புறம் இவனுக்கு ஸ்டேபிளா கொண்டு போய் ஒரு ஸ்கோரும் கொண்டு போக முடியல. போதா குறைக்கு பவுலிங்கும் இப்போ கொஞ்சம் ஓட்டையா தான் இருக்கு. நம்ம வந்து ஷமி, ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் லீடிங் விக்கெட் டேக்கரு, அது போய் ஆடம் சாம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அப்படியே விக்கெட் மழையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா விக்கெட்டே எடுக்க முடியும் அவங்களால. ஷமியும் பழைய ஃபார்ம் இல்ல, அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கானுங்க என்ன பண்ணு தெரியாம. ஹர்ஷல் பட்டேல் ஏதோ சுமாரா ஓட்டி விட்டுறாருன்னு வையே, கம்மின்ஸ் ஆஸ்திரேலியா கேப்டனு என்னத்த பால் போட்டு போட்டு பறக்க வரானுங்க, 4 பக்கமும் கமின்ஸ் போட்டாலே. ஜீசன்றவர் வந்துட்டு கொஞ்சம் போட்டு இப்போ கொஞ்சம் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல.
எஸ்ஆர்ஹெச் மெயினா பேட்டிங் இன்டென்ட்ல தான் சேஞ்ச் பண்ணோம். இப்ப அபிஷேக் சர்மா எல்லாம் பார்த்தோன்னா ஹிட்டிங் கெப்பாசிட்டி இருக்குன்றதுக்காக வந்த உடனே எல்லா பாலையும் எல்லாம் சுத்தக்கூடாது. எந்தெந்த பால் ஆடணுமோ அந்த பால் ஆடிட்டு அதுக்கப்புறமா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அவரையே காட்டாரம் மாத்து ட்ரை பண்ணிருக்கானுங்கல்ல. அவரோட ரோல் வந்து ஆங்கர் பண்ணி கொண்டு போறது தான். அவர் ஆங்கர் பண்ணி கொண்டு போனார்னாவே கீழே வந்து அனிகேத் வர்மா வந்து பினிஷ் பண்றதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். மெயினா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா, இப்போ பேட்டிங் லைனப் வந்து அசுரத்தனமா இருக்கு. ஆனா அவனுங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா பண்றப்ப என்னன்னா டீமோட கான்பிடன்ஸையும் அதுக்கு டவுன் பண்ணி விடுது. அவனுங்க ம். ஓரளவுக்கு கொண்டு போய் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டு வந்துட்டாவே அதுவே டீமை வந்து நெக்ஸ்ட் பவுலிங்லயோ இல்ல வந்து அடுத்து பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்கும். அவங்க பேட்டிங் இன்டென்ட் தான் எனக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும்னே தோணுது. இல்ல அவனுங்க 280 290 இதை அடிச்சுட்டு நம்ம பொட்டலாம் பண்ணணுன்ற மைண்ட் செட்ல தான் இருக்கானுங்க. நீ ஆமா. 170 160 அடிச்சு கூட நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம்டா. உங்கள்ட்ட அப்படி ஒரு லைனப் இருக்கு, பவுலிங் இருக்கு, ஃபீல்டிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. ம். அவனை இன்டென்ட் ம். ஃபுல்லா அதான் 280 ம். அதுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அவ்வளவுதான் இருக்கானுங்க. அதை கண்டிப்பா சேஞ்ச் பண்ணானா ஒரு டேர்ன் அரவுண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணானுங்க. ம். ஆனா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம எல்லாருமே டாப் 4 கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் வரும்னு சொன்னப்பயே நம்ம சேனல்ல ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஜி கிருஷ்ணன் ஒருத்தர். அவர் அப்பவே வந்து பின் பாயிண்டா எஸ்ஆர்ஹெச் வந்து கண்டிப்பா டாப் 4ல வராது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் இதுவும் ம். சொன்னாரு. நீங்க சொல்ற மாதிரி அவங்க 200 பிளஸ் நிறைய மேட்ச்ல அடிக்கலாம், ஆனா கன்சீட் கண்டிப்பா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி ம். ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தாரு. அவர் சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அவர் ஆனா அது போக இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரு. அதுல டாப் 4 சொல்றப்ப அவரு டாப் 4 சொல்லிட்டு ஆர்சிபி டைட்டில் வின்னரா கூட வரலாம்னு ஒண்ணு போட்டிருக்காரு. பாப்போம் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்ட்டு. சரி, அதை விட அது எதுக்கு ஞாபகப்படுத்துற? அது நம்ம 18 வருஷமா ஆசைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் கப்பு ஜெயிக்கும்னு. அது நம்ம இப்பவே அதை பத்தி பேச வேணாம், அதுக்கு என்ன நாட்கள் இருக்கு. இப்போ நம்ம அடுத்து நம்ம அந்த துருபிடிச்ச கடப்பாறையோட மேட்ச் இருக்கு நாளைக்கு. அது என்னன்னு பாப்போம் நம்ம. அவனுங்க செம ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. மத்த டீம்லாம் வந்து இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே அடிச்சுக்கிறோம், இல்ல மத்த டீம் அடிச்சுக்கிறாங்கன்னு வை. ஒன் ஃபேமிலின்னு ஒரு பேரை போட்டுக்கிட்டு அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறானுங்க. ரோஹித் பரம்பரை, ஹர்திக் பாண்டியா பரம்பரை, திலக் வர்மான் பிளேயிங் அண்டர் ரோஹித், திலக் வர்மான் பிளேயிங் அண்டர் ஹர்திக். இவனுங்களே போட்டு இந்த அடி அடிச்சு நாரிக்கிட்டு இருக்கானுங்க. இவன் என்ன மாதிரி கேஸ்னே தெரியல, குறுக்கா மறுக்கா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ஐபிஎல் இதுல. அவனுங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆறுதல், பும்ரா நாளைக்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. இது ஒண்ணுதான் ஆறுதல் அவனுங்களுக்கு. இப்ப நம்ம ஜென்ரலாவே இந்தியன் ஃபேன்ஸ், ரோஹித் ஃபேன், கோலி ஃபேன் அதுன்னு பிரிஞ்சு இருந்தாலும் எல்லாரும் இணையறதே நம்ம பும்ராட்ட தான். அதனால பும்ரா அடிஷன் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு செம பூஸ்டா இருக்கும். ஏற்கனவே மும்பை பவுலிங் ஒரு டீசென்டான பவுலிங் அட்டாக். ஏன்னா பவர் பிளேல வந்து ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் ஆல்ரெடி நல்லா போட்டு இருக்காங்க. இப்ப புதுசா இன்னொரு யங்ஸ்டரையும் கண்டுபிடிச்சு அஸ்வினி குமார்னு ஒருத்தர் உள்ள வந்திருக்காரு. அவரும் செமையா போட்டுட்டு இருக்காரு. அண்ட் ஹர்திக் பாண்டியா இப்ப லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் ஆளு. ஸோ அவரும் பவுலிங்ல நல்லா இது பண்ணிட்டு இருக்கும்போது பும்ரா அடிஷன் வந்து செம்ம பிளஸ் அவங்களுக்கு. அவங்க ஓவரை வந்து இப்ப யாருக்கு ஸ்பின்னர் எடுப்பலன்னா ஸ்பின்னர் 2 ஓவர் கட் பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு அந்த ஃபிளெக்சிபிலிட்டி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. பும்ரா ஓப்பனிங்லயும் நல்லா போட்டுருவாரு, டெத்லயும் செமையா பினிஷ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அதான் அவங்க. ஆனா அந்த யங்ஸ்டர்ஸ் விக்னேஷ் புத்தூர் அண்ட் அஸ்வினி குமார் இது 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வாய்ப்பு குறையலாம் மேபி. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது பத்தா இருக்கு. பட் பவுலிங் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயிரும். அப்படியே இந்த சைடு பேட்டிங் வந்தோம்னா எல்லாரும் ஒவ்வொரு மேட்ச் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. இப்ப ஸ்கை ஒரு மேட்ச் அடிக்கிறான், அதுக்கப்புறமா திலக் ஒரு மேட்ச், இந்த மாதிரி மாறி மாறி தான் அடிக்குது. ஆனா கன்சிஸ்டன்டா எவனுமே ஆடுறது இல்ல. ஆனா எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்டா ஆடாம இருக்கிற ஆள்னு பார்த்தோன்னா நம்ம ரோஹித் சர்மா தான். அந்த ஹிட்மேனு என்னெல்லாமோ நம்ம சொல்லிட்டோம். ஐபிஎல்ல வந்து சீசனுக்கு 2 மேட்ச் 3 மேட்ச் தான் அடிக்கிறாரு எல்லாம் சொல்லியாச்சு. ஆனாலும் முட்டு கொடுக்குறானுங்க. முட்டுனா அந்த முட்டு இந்த முட்டு இல்ல, அப்படியே வந்து நெஞ்சிலேயே முட்டுறானுங்க. எங்களை சரி, பத்தி தெரியுமா அது இதுன்ட்டு. அதான் ஒரு நிமிஷம். நீ இப்படி சொன்னீங்கன்னா மக்கள், பாக்குற மக்களுக்கு எப்படி புரியும்? இப்போ நீ வந்துட்டு ரோஹித் என்ன பண்ணாருன்னு இப்ப சொல்லு, குறை சொல்ற. நான் வந்துட்டு அந்த அந்த சோ கால்டு கேங்கா நான் இப்ப பிஹேவ் பண்றேன், நீ இப்ப சொல்லுப்பா. ரோஹித் சர்மா வராரு, ஒரு ஓவர் கூட தாண்டறது இல்ல. அப்படியே தாண்டினாலும் 2வது ஓவர் போயிடுறாரு. சோ பவர் பிளேயை தாண்டி அவர் ஆடுறதே இல்ல. ஏதாவது ஐபிஎல் பேசுறீங்களா? ஆமா ஐபிஎல்ல தான். சாம்பியன்ஸ் டிராஃபி பாத்தீங்களா? பார்த்தேன். அப்ப அதை பத்தி பேசுங்க, எதுக்கு ஐபிஎல் பேசுறீங்க? அடிய பாத்தீங்கல்ல. அவரு இன்டர்நேஷனல் எப்படி ஆடிட்டு போட்டும் ப்ரோ. நான் ஐபிஎல்ல இப்போ பெர்ஃபார்மே பண்ணலையே, அதை பத்தி பேசணும்ல ப்ரோ. வேர்ல்டு கப்ல ஸ்டார்டிங் எப்படி கொடுத்தாரு பாத்தீங்களா? அதனாலதான் இப்ப கப் இருக்கு நம்மள்ட்ட. T20 வேர்ல்டு கப் என்ஜாய் பண்ணீங்கல்ல. அதான் ப்ரோ. ஆனா இப்ப ஐபிஎல்ல அவரு எதுவுமே பண்ணலையா ப்ரோ? வந்து சும்மா வந்துட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டு இருக்காரு. இல்ல இம்பாக்ட் பிளேயர் எல்லாம் வேற வந்து 2 பால் நின்று போயிட்டு இருக்காரு. ப்ரோ அவர் ஷார்ட்ஸ் பாத்துறீங்களா ப்ரோ? நீங்க சாம்பியன்ஸ் டிராஃபில நீங்க நேத்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சீங்களா? எனக்கு புரியல ப்ரோ. ரோஹித் சர்மாவை போய் சொல்றீங்க ஷார்ட்ஸ் பாத்துருக்கீங்களா? அவர் எப்படி ஆடுவார் தெரியுமா?
என்ன அதான் ப்ரோ. பேட்ஸ்மேன் தெரியுமா உங்களுக்கு? அதான் ப்ரோ, அவரு நல்ல ஓப்பனர். ரொம்ப வருஷமா பாத்துட்டு தான் இருக்கேன், அவர் நல்லா தான் இருக்காரு. இப்போ கொஞ்சம் வருஷமா ஒண்ணுமே பண்றது இல்லையா ப்ரோ ஐபிஎல்ல? அப்ப எதுக்கு ப்ரோ ஐபிஎல் ஆட வர்றாரு அவரு? ப்ரோ வேர்ல்டு கப் பாக்குறீங்களா ப்ரோ? சாம்பியன்ஸ் ட்ராஃபி பாத்தீங்களா? T20 வேர்ல்டு கப் எல்லாம் பாத்தீங்களா? இதுல என்ன ஒரு ப்ரோ? இதுல ஒரு ஸ்பெஷல் முட்டு இருக்கு. இப்ப அதை நானும் இந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். அவர் வந்து ஃபார் மணி அப்படின்னு வந்துட்டா இப்படிதான் அவுட் ஆகிறான். ஃபார் கண்ட்ரி அப்படின்னு வந்துட்டா போட்டு போட போறான். பார்த்து அந்த மீன் பார்த்தேன் நானும். ப்ரோ ஐபிஎல் ஹேட்ரிக் தெரியும்ல? ஐபிஎல் ஹேட்ரிக் எடுத்திருக்கோம். நீங்க எப்ப ஐபிஎல் பார்க்க ஆரம்பிச்சீங்க? அவர் ஐபிஎல் ஹேட்ரிக் எடுத்ததையும் பார்த்திருக்கோம், வந்து ஒரு பால் போட்டே காலை நோண்டிட்டு போறதையும் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப. ப்ரோ வேர்ல்டு கப்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா? ஃபயரா இப்படிதான் லூப்லயே இருப்பாங்க. 5 அறிவு 4 அறிவுல பாத்திருக்கோம், 3 அறிவுல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது எதுவுமே சொல்லக்கூடாது, அவரு இந்தியாவுக்கு அப்படி அடிச்சிருக்காரு இப்படி அடிச்சிருக்காரு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்ப அவர் டெஸ்ட் சீரீஸ்ல ஒழுங்கா ஆடலன்னா சொல்ல முடியும். அவரோட பழைய ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு ஆமா, அவர் அப்ப எப்படி பண்ணாருன்னு தெரியுமா, அவர் இப்ப எப்படி பண்ணாரு தெரியுமான்னு பேசிட்டு இருக்க முடியும். இத சொன்னா மோஸ்ட் மேன் ஆஃப் த மேட்சஸ் இன் ஐபிஎல் அவரு தான் அப்படின்றானுங்க. இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்காரு அவரு? கடந்த ஒரு 4-5 வருஷமா எதுவுமே பண்றது இல்ல. ஆவரேஜ்ல படுமட்டமா இன்னும் சிங்கிள் டிஜிட் ஆவரேஜ் போயிடும் நினைக்கிறேன் அப்படி போற போக்குல பார்த்தா. இப்ப வந்து ஒரே ஒரு மேட்ச் அடிச்சுட்டு அப்பயும் வந்து பாத்தல அடியே பார்த்தலாம் பண்ணுங்க. சீசன் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்காரு? வெளியே உட்காந்தா வேற ஏதாவது ஒரு நல்ல யங்ஸ்டர் இடம் கிடைக்கும், 10 மேன் ஸ்குவாட் இறக்கி அப்படியே ஆடலாம் இல்லைனா. சும்மா என்ன பண்றாரு கேக்குற சீரீஸ். மேக்ஸ்வெல் கூட டக் ரேஸ்ல இருக்காரு, ரிசல்ட் கடைசியில வரும். இவனுங்க இப்படி பேசுற பேச்சுக்காக ஒரு டக் ஆகணும். ப்ரோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வேர்ல்டு கப் பாருங்க. சும்மா தான் நேத்து கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சுட்டு பேசாதீங்க, விடுங்க. இதுக்கு மேல பேச விருப்பம் இல்ல, வேற ஏதாவது டாபிக் வாங்க. சரி, பல்தான் சார் ரோஸ்ட் பண்ணதெல்லாம் போதும். அடுத்து உங்க டீம் பக்கம் வாங்க. என்ன ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் இன்டென்ட்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா வேற ஆடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி மேட்ச் மட்டும் இந்த வளர்த்த கடா நெஞ்சில பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிராஜ் வந்து பாஞ்சிட்டு போயிட்டான் பெங்களூர் மேட்ச்ல. என்ன மேட்ரு? ஆமா, அவன் பெங்களூர்ல இருந்தப்ப கூட பெங்களூர்ல இவ்வளவு சூப்பரா போட்டு ஞாபகம் இல்ல, வச்சு சேர்த்து செஞ்சுட்டான். அதான் பவுலிங் வந்து சிராஜ் வந்து ஒரு பார்ட் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்கதான் செய்யுது இன்னுமே. இப்போ எப்பன்னா நமக்கு பவர் பிளேல அந்த மாதிரி புவனேஷ் ஹெசல்வுட் இந்த மாதிரி ஒரு ஸ்டார் பவுலர் இருக்கிறதுனால கொஞ்சம் சமாளிச்சுறானுங்க. மிடில் ஓவர்ஸ்ல அந்த ஒரு வீக்னஸ் இருக்கு, விக்கெட் டேக்கர் பவுலர் பெருசா இல்ல. ஏன்னா குணால் பாண்டியா வச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஏதோ சமாளிச்சானுங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் இல்லைன்னு நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஷியா சர்மா அவரும் டீசெண்டா ஏதோ போட்டுட்டு இருக்காரு. ஆனா இந்த யஷ் தயால் அப்புறம் இந்த ரசிக் சலாம் இவங்க ஓவரெல்லாம் நல்ல அடி விழுந்துருது. அது நம்ம புவி ஹெசல்வுட் கிரியேட் பண்ண ப்ரெஷரை அப்படியே லூசன் அப் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கோர் கொண்டு போயிடறாங்க ஆப்போனன்ட். சோ அந்த அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டுறதுக்கு ஒரு கீ பவுலர் தேவை. அது இப்போ நம்மகிட்ட வேற வெளியவும் யாரும் இல்ல, இவனுங்க தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி போட்டாகணும். ஏன்னா இப்ப ஸ்பின் இப்போ இதுல யாருக்கா அடி விழிச்சவங்க கூட ஸ்பேர் ஓவர் போடுறதுக்கு லிவிங்ஸ்டன் தான் போடுறாரு, லிவிங்ஸ்டனே அடிச்சிருவானுங்க. சோ இவன் எப்படி ஆமா. மேட்ச் பண்ணி சமாளிக்க போறானுங்க? இன்னும் அதான் சொல்றேன், இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சீரீஸ். இப்பவே இந்த மாதிரி ஓட்டையை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படியே அடிச்சு உட்கார வச்சிருவாங்க. யூஸ்வலா எப்பயும் மாதிரி போயிடும் ஆர்சிபிக்கு. அதை அவனுங்க அப்படியே தப்பிச்சு கொஞ்சம் பவுலிங் இம்ப்ரூவ் பண்ணணும். பேட்டிங் நல்லா தான் இருக்கு, நம்ம எதிர்பார்த்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவா இருக்காரு, ஃபுல் சால்ட் சூப்பரா. தலைவன் கொஞ்சம் லைட்டா சொதப்புற மாதிரி தெரியுது. கிராஃப் ஸ்டார்டிங் செமைய ஆரம்பிச்சாப்ல கேகேஆர் கூட, அடுத்த 2 மேட்ச் சரியா படல. அவர் கொஞ்சம் தலைவனும் பேக் டு ஃபார்ம் வருவாருன்னு எதிர்பார்க்கிறேன். எனக்கு மெயினா ஒரு இஷ்யூவா இருக்கிறது தேவதத் படிக்கல் பொசிஷன் தான். அவர் ஓப்பனிங்ல ஆடி செமையா ஆடுவாரு, பிரச்சனையே இல்ல. எப்போ ஆர்சிபில இருந்து போயிட்டு இந்த RRல 1 டவுன் 2 டவுன் பொசிஷனை மாத்த ஆரம்பிச்சாரா, அடிக்கிறதே கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டும் கம்மி, எல்லாமே ஆவரேஜும் கம்மியா தான் இருக்கு. ஏன்னா என்ன தோணுச்சுன்னா, ஜிதேஷ் சர்மா செம பிரில்லியன்ட் பிளேயர், அவர் எதுக்கு கீழே வேஸ்ட் பண்றானுங்கன்னு எனக்கு புரியல. சோ தேவதத் படிக்கல் இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கட்டும், பெர்ஃபார்ம் பண்ணா சூப்பர் தான். இல்ல நான் ஜிதேஷ் சர்மாவை 1 டவுன் ஆட வச்சுட்டு அவரை ஆங்கர் ரோல் பண்ண வைக்கலாம். எப்போல்லாம் ஒரு இது ப்ரெஷர் சிச்சுவேஷன் வருதோ சூப்பராகவே ஹேண்டில் பண்ணுவாரு. அதை விட்டா மனோஜ் பண்டிகன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அவர் நல்ல ஹிட்டர் கூட. அழகா லிவிங்ஸ்டனுக்கும் டிம் டேவிடுக்கும் நடுவில் அவரை சொருகி விட்டோம்னா 3 ஹிட்டர்ஸ் வரிசையா இருக்கானுங்க. சின்ன சாமியில யாருக்கா 2 பேருக்கு மாட்டிச்சுன்னா கூட அழகா ரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன பேட்டிங்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தா செமையா இருக்கும். ரொம்ப பெரிய ஓட்டன்ற மாதிரி இல்ல, அன்னைக்கு விழுந்ததை கூட ஜிதேஷ் சர்மா லிவிங்ஸ்டன்லாம் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. டிம் டேவிட் நான் கூட பழைய ஃபார்ம்ல இருப்பாரான்னு நினைச்சேன், சூப்பராகவே செஞ்சு விடுறாரு. கிடைக்கிற சான்ஸ்ல எல்லாம் அடிச்சு என்னத்தையா ரன்ஸை தேர்த்தி கொண்டு வந்து விட்டுறாரு. ஸோ கொஞ்சம் இது மட்டும் மிஸ்டேக்ஸ் மட்டும் இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துட்டானுங்கன்னா இப்போ ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் பண்றானுங்க. பட் டூ இயர்லி இப்ப சீசன் ஆரம்பிச்சிருக்கு, அதனால நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல, அப்புறம் பேசிக்கிறேன். அதான் இவனுங்க எப்பயும் இப்படிதான் ஆரம்பிப்பானுங்க, அப்புறம் திடீர்னு கதையை மாத்துவானுங்க. அதெல்லாம் பார்ப்போம், நம்பிக்கையோட இருப்போம். நம்ம ஆக்ஷன் அப்பவே ரொம்ப கலாய்ச்ச டீம் எல்எஸ்ஜி. அவனுங்க அதான் இது ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம அவனுங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டானுங்க, பாட்டம்ல தான் முடிப்பானுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்.
அவனுங்க ஆமா. பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டானுங்க. என்னதான் பேட்டிங் அந்த ஓப்பனிங் இல்ல அதுன்னு சொன்னாலும் கொஞ்சம் அப்படியே ம். மிடில் ஆர்டர் எல்லாம் மேல புஷ் பண்ணி மிச்சல் மார்ஸ் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இப்பதான் ரீசெண்டா உடம்புலாம் குறைச்சிட்டு வந்து ஒரு கம்பேக் டைமும் இருக்கு. பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாரு, சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அண்ட் நிக்கோலஸ் புரான், அவர் லைஃப் டைம் பீக் மூமெண்ட்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்ச நாளா ஒரு 2 இயர்ஸா ஆமா. அதிக சிக்ஸ் அதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரெக்கார்டு வேற. ஸோ அவரும் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அது போக நம்ம தான் ஆயுஷ் பதோனி, மில்லர் இவங்கெல்லாம் ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணி பேட்டிங் கொஞ்சம் உப்பேத்திட்டு இருக்கானுங்க ஏதோ. அதுல வந்து நடுவுல நம்ம ரிஷப் பண்ட் மட்டும் தான் ஆட் ஒன் அவுட் மாதிரி ஏதோ பழசெல்லாம் மறந்து நான் யாரோ பேட்டிங் ஏதோ அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காரு. என்ன அவருக்கு எனக்கு தெரிஞ்சு உள்ள வரும்போதே அவுட் ஆயிட்டு தான் உள்ளே வராரு. அங்க போறாரு, அவர் ஓனர் கோயங்கா ஒரு பால் போடுறாரு, அதுல அவுட் ஆகி தலையை தொங்க போட்டே உள்ள வந்து இங்கேயே அவுட் ஆயிட்டு தலையை தொங்க போட்டே வெளியே போறாரு. அது அதான் அவர் மைண்ட் செட்டே ஆஃப் பண்ணி கேப்டன்சியும் அந்த அளவுக்கு பண்றது இல்ல, ஏதோ சுமாரா போயிட்டு இருக்கு. சீரியஸாவே இருக்காரு கிரவுண்ட்ல எப்பயுமே. அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த ஷர்துல் தாக்கூர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணாரு, சீரீஸ் எடுத்தோன்னே விக்கெட் டேக்கிங் அதுன்ட்டு. இப்போ வந்து எனக்கு அந்த திக்வேஷ் ரத்தி, நான் எல்லாரையும் ஒன்னொன்னா நோட் பண்ணி ஆள் அவுட் பண்ணிட்டு இருக்காப்ல. அவர் மட்டும் தான் ஒரு டீசென்டான பவுலர். எக்கனாமிக்கலாவும் போறாரு, விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. மத்தபடி ரவி பிஷ்னாய், ஆவேஸ் கான், இப்ப ஷர்துல் தாக்கரையும் போட்டு உடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. என்னதான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன டீமா இருந்தாலும் நீங்க டாப் 4 வர அளவுக்கு டீமான என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லலாம். இவனுங்களாவது இப்ப ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ப்ரிடிக்டே பண்ண முடியாத லெவலுக்கு ஒரு டீம் வளம் வந்துகிட்டு இருக்கானுங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ். என்னடா இவ்வளவு குப்பையாடுறானுங்க, போட்டு உரிச்சிருவானுங்கடா நினைச்சா மொரட்டு பெர்ஃபார்மன்ஸை போட்டு 2 மேட்ச் நல்லா பண்ணிடுறானுங்க. சரி இவனுங்க சேட்டன் டீம் இதுக்கப்புறம் களை கட்டிருன்னு பார்த்தா அடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டிப்பா ஒண்ணு இருக்கும். இவனுங்களை கணிக்கவே முடியல. பேட்டிங்கும் பார்த்தேன்னா இப்போ ஓரளவு சொல்ல போனா இப்ப ஜெய்ஸ்வால் தட்டி தட்டி ஃபார்முக்கு வந்துட்டாரு, 50 போட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் எப்படி ஆடுறாருன்றதுதான் ரொம்ப முக்கியம் அவங்கள பொறுத்த வரைக்கும். ம். சேட்டனும் கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல பேட்டிங் தான், ரொம்ப மோசமாலாம் இல்ல. அவங்களுக்கு பராக் எப்பவுமே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் ஹெட்மேயர் ஏதாவது பண்ணி கொடுத்துறாரு, ஜுரேலும் கான்ட்ரிபியூட் பண்ணிடுறாரு. ஸோ அவங்களோட பேட்டிங் லைனப்பும் நல்லா தான் இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா சிஎஸ்கே கூட நிதிஷ் ராணா உரிச்சு விட்டாரு, எதிர்பார்க்கவே ஆமா. இல்லை. ஆமா. ஏதோ ஒண்ணு பண்ணி விட்டுறானுங்க. பேட்டிங் லைனப் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பவுலிங்குமே அவங்க மோசம்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு அவங்க மோசமா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் உண்டு. லைக் ஆர்ச்சர் மேட்சே ஹையஸ்ட் ரன்ஸ் ஐபிஎல் அதை மாதிரி கன்சிட் பண்ணாரு. அப்படியே இங்க 2 மேட்ச் செமையா போட்டு பஞ்சாப் கூட மேட்ச் வின்னரே அவர் தான். ஒரே ஓவர்ல கழட்டி விட்டாரு. ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்ததுதான் அங்க மேட்ச்ல டர்னிங் பாயிண்ட். அப்படி ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் போட்டாரு. சந்தீப் சர்மாவும் சிஎஸ்கே கூட நல்லா கண்டெயின் பண்ணாரு டெத் ஓவர். ஸ்பின்னும் ஹசரங்கா ஒரு மேட்ச் சூப்பரா ஜெயிச்சு கொடுத்தாரு. தீக்ஷனாவும் நல்லா போட்டுறாரு. சோ குறை சொல்லணுமான்னு கேட்டா எனக்கு குறையும் தெரியல. ஆனா இவனுங்களை என்ன பண்ணணும்னு தெரியல. இப்படி இல்ல இப்படி இல்லாம ஒரு மாதிரி இருக்கானுங்க. டாப் 4 எனக்கு சத்தியம் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனா யாராவது ஒரு நல்ல மேல போற டீமை பிடிச்சு காலை வாரி விடுற வேலையை சூப்பரா பண்ணுவானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அப்செட் பண்ண போறானுங்க. அடுத்ததா ஆர்ஆர் காலை வாரி விடுற டீமா கேகேஆர் இருக்கும்னு நினைக்கிறேன். கேகேஆர் ஓவராலா இப்போ வரையும் ஆனது பார்த்தோம்னா ஃபுல்லா டீம் பெர்ஃபார்மன்ஸா தான் இருக்கு. ஒரு மேட்ச் வந்து டீகாக் அடிக்கிறா, அடுத்த மேட்ச் வந்து யாரு வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், அப்படியே மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப இவங்க வந்து கன்ஃபார்ம் இந்த மேட்ச் ஆடிடுவான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல முடியல பேட்டிங் லைனப்ல எல்லாம் பார்த்தோம்னா. ஆனா அவங்களுக்கு டீம் பர்ஃபெக்டா இருக்கு. பினிஷிங் ஓப்பனிங் கால் இருக்கு, பினிஷிங் கால் இருக்கு. அதனால வந்து எப்படியோ ஒண்ணு ஒப்பித்திடுறாங்க வச்சு, அப்படியே வந்தது பெர்ஃபார்மன்ஸ் வச்சு. அடுத்து பவுலிங் லைனப்போ பார்த்தோம்னா ஸ்பின்னு நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. தலைவன் வருண் சக்கரவர்த்தி தான் கீ. அதை அவரை வச்சுதான் கேம் கொண்டு போறானுங்க, அவரை ஆங்கரா வச்சுதான். அதுவும் பயங்கரமா செட் ஆகுது. ஓவராலா எனக்கு நல்லா தான் இருக்கு. பட் ஆனா தெரியல இவங்க எப்படி டாப் 4 எல்லாம் வருவாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா இப்ப பினிஷிங் ரோல்ல வந்து பார்த்தோம்னா இப்ப ரசல் அவங்களுக்கெல்லாம் அன்னைக்கு டே எப்படி இருக்குன்றது பொறுத்து தானே. ரசல் இந்த மேட்ச் அடிச்சிரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரிங்கு பயம் அந்த மாதிரிதான் இப்ப வர வர பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட்லாம் வந்து எல்லா மேட்சும் வச்சு உரிச்சுக்கிட்டே அந்த மாதிரி இருந்துச்சு. இப்பவும் ரிங்குக்கு வந்து ஏதாவது ஒரு மேட்ச் அந்த மாதிரிதான் கிளிக் ஆகுது. அதனால கன்ஃபார்மாவும் சொல்ல முடியல. ஆர்ஆருக்கு சொன்ன மாதிரிதான் இது ரெண்டுமே அன்பிரடிக்டபிள் தான். நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஆர் கேகேஆர் இதே மாதிரி டாப் 4ல நம்ம யாருமே ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்கானுங்க புதுசா. அந்த டீம்ஸ் தான் இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஃபார்ம்ல கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. அது கான்ஸ்டன்டா இருக்க போகுதா இல்ல அது சேஞ்ச் ஆக போகுதான்றதுதான் இதுக்கப்புறம் மேட்ரே. இதுக்கப்புறம் தான் ஐபிஎல் சூடு பிடிக்க போகுது. அதுல இப்ப பாத்தேன்னா பஞ்சாப் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தோம், பஞ்சாப் வந்துட்டு கோரை கலைச்சிட்டு புதுசா இறக்கிருக்கானுங்க. லக்கி சாம் ஸ்ரேயஸ் ஐயர் வர கேப்டன்சி கொடுத்துருக்கானுங்கன்னு பயங்கரமா தெரிஞ்சது. அது முதல் 2 மேட்ச்லயே ஸ்ரேயஸ் ஐயரோட இம்பாக்ட் சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணாரு. ஒரே சொதப்பல் மூமெண்ட்னா ராஜஸ்தான் கூட தான். அந்த ஆர்ச்சர் ஓவர்ல அவரு சுத்தி விக்கெட்
ஆனால இருந்தா மொமெண்டமே ஷிஃப்ட் ஆயிடுச்சு ஆர்ஆர் பக்கம். அவர் நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா டஃபாவது போயிருக்கும் மேட்ச். ஏன்னா அவங்களும் செம பேட்டிங் லைனப் வச்சிருக்கானுங்க. பிரியன்சாரியா முதல் மேட்ச் நல்லா பண்ணாரு, பிரப்சிம்ரன் பிரிச்சுட்டாரு அதுக்கு அடுத்த மேட்ச், எங்க போட்டாலும் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் சூப்பரா அவர் ரோல் ஆடிக்கிட்டு இருந்தாரு. நேகல் வதையரான ஒரு பொக்கிஷத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க நடுவுல மிடில் ஆர்டர்ல. ஜம்முன்னு எப்படி சிச்சுவேஷன் தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி அடிக்கிறாரு. அங்க குரூப்ல டூப்பா தெரியுது ரெண்டே பேர் தான், ஸ்டாய்னிஸ் மேக்ஸ்வெல் பவுலிங் போட்டு விக்கெட் எடுத்து ஃபீல்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணி ஏதாவது பண்ணிடுறாரு. ஸ்டாய்னிஸ் என்ன பண்றாருன்னு யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியல. நம்ம எப்பவும் ஐபிஎல் கணிப்பு தான், ஸ்டாய்னிஸ் எடுத்தான்னா 2 மேட்ச், எந்த 2 மேட்ச்னு சொல்ல மாட்டாரு. 14ல 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாரு. ஒண்ணு பேட்டிங்கா இருக்கட்டும் இல்ல பவுலிங்ல இருக்கட்டும். ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ண வந்திருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். பவுலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தேனாலும் சூப்பரா தான் இருக்கு. ஹர்ஷீப், நம்ம ஸ்பின்னிங் சகலு, அதுக்கப்புறம் யான்சனு, அவங்களும் ஒரு மாதிரி நல்லாதான், ஃபெர்கியூசன் எல்லாம் ஒரு மாதிரி நல்லாதான் பண்ணிருக்கானுங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். என்னன்னா பிரயன்சாரியா வந்துட்டு சரியா படமாட்டேங்குது. முதல் மேட்ச் அடிச்சாரு, அப்புறம் நல்லா ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஜோஷ் இங்கிலீஷ் வச்சிருக்காங்க, உள்ளதான் வச்சிருக்கானுங்க பெஞ்ச்ல. பெஞ்சும் செம ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க மாத்தி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ட்ரை பண்ணி இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராகவே வரும். பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு அப்படியே டாப் 4ல தான் கடைசி வரையும் இருக்க போறானுங்க, பிளே ஆஃப் போக போறானுங்கன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அதே மாதிரி குஜராத் டைட்டன்ஸ் அவனுங்களும் ஒரு செம்ம டீம். எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கூட மட்டும்தான், அதுவுமே நல்ல டஃப் கொடுத்தானுங்க. 240 சூப்பராகவே சேஸ் பண்ண ட்ரை பண்ணானுங்க. அதுக்கப்புறம் கண்டினியூஸ் வின்னு. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவனுங்க பவுலிங் ஸ்ட்ரென்த் தான் மெயினா குஜராத்கிட்ட. அதுவும் இப்போ சிராஜ் வந்து பீக் ஃபார்ம் இருக்காரு, 2 மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. ஸோ அவங்க பவுலிங் யூனிட்டை வச்சு அவங்க டாப் 4ல கம்ப்ளீட் பண்ணலாம். சிராஜ் இப்ப ரபாடா இன்ஜுரியா இருந்தா கூட இப்ப பிரசித் கிருஷ்ணா ஸ்டெப் அப் பண்ணி அவரு சூப்பரா போடுறாரு. இஷாந்த் சர்மா கொஞ்சம் அந்த இது தெரியுது, அவர் ஏஜ் ஆன அந்த கொஞ்சம் இது போகுது. மத்தபடி சாய் கிஷோர் செம்ம பவுலிங். அவர் வந்து இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஸோ ரைட் ஹேண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னா அதுவும் இல்ல, லெஃப்ட் ஹேண்டர் விக்கெட் எடுக்கிறாரு, ரைட் ஹேண்டர் கூடயும் நல்லா போடுறாரு, எக்கனாமிக்கலாவும் போடுறாரு. இப்ப என்னன்னா அவங்க ரஷித் கான் மட்டும் தான் இன்னும் ஃபார்முக்கு வரல. அவர் இல்லாமே இப்படி நல்லா போட்டுட்டு இருக்கானுங்கன்னா ரஷித் கானும் ஃபார்முக்கு வந்தாச்சுன்னா ஜிடிஏ அசைக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. பேட்டிங் கில் சூப்பரா ஆடுறாரு, அண்ட் சாய் சுதர்சன் செம்ம ஃபார்ம் அவரும். ஸோ மிடில் ஆர்டர்ல மட்டும் தான் வீக் அதுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ரூத்தர் போட இறக்கி அதையும் போட்டு அடி அடிக்கிறானுங்க. இப்போ திடீர்னு வாஷிங்டன் சுந்தரம் மேல இறக்கிவிட்டு அவரும் சூப்பரா அடிக்கிட்டு இருக்காரு. ஸோ எப்படியோ மேட்ச் பண்ணிடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு குஜராத் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் டீம் தான், ஆனா டாப் 4ல முடிச்சிருவானுன்னு தோணுது. அவனுங்களும் இப்படிதான் நம்ம ஒரு வாட்டி எக்ஸ்பெக்டே பண்ணல, வந்து கப்பே அடிச்சிட்டானுங்க. அவனுங்க எப்பவுமே ஒரு மாதிரி காஷன்ல தான் வைக்கணும் அவங்கள. இன்னும் மிடில் ஆர்டர் மட்டும் அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணாத மாதிரி தோணுது. ஷாருக் கான் அவங்க எல்லாம் கொஞ்சம் ரோல் கிடைக்கல. கிடைச்சதுன்னா அவனுங்களும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டானுங்கன்னா அது ஒரு செம டீம் தான் ஆகும். அப்பா பேசாம நீ வந்துட்டு மஞ்சள் ஜெர்சியை கழட்டிட்டு டிசி ஜெர்சி வாங்கி போட்டுக்கோ. அவனுக்கு தான் செம பெர்ஃபார்மன்ஸ போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நல்ல ஜாலியாவும் நீ உட்காந்துக்கலாம் வீடியோல. உள்ளுக்குள்ள ஆசை இருக்கதான் செய்யுது, வேற என்ன பண்றது, வேற வழி இல்லாம என்ன சொல்றது, விவரம் தெரியாம அதை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா, அதனால மாத்தவும் முடியாம கழட்டவும் முடியாம கஷ்டமா இருக்குடா பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கு. பாஸ் கட்டுப்பட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா ஐபிஎல் என்னடா ஒரு மாதிரி போயிட்டு இருக்கே அப்படின்னு நினைக்கிறப்போ வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரும் எதிர்பார்க்கல, டக்குன்னு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அங்க இருந்தே அவனுக்கு பிக்கப் ஆயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். கான்பிடன்ட் பயங்கரமா பூஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே நம்ம வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் இதுல இருந்து, அந்த லெவல் ஒரு இன்டென்ட்ல தான் ஆடிட்டு இருக்காங்க. மொத்தம் 3 மேட்சும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா எல்லா பேட்டிங்கும் டெப்த் சூப்பரா இருக்கு. இப்போ ஸ்டார்டிங் வந்து மெக்ககு, ஃபேஃப், அபிஷேக் போரல் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அப்படியே உள்ள வந்தாலுமே கீழே வந்து என்ன டக்குன்னு விக்கெட் விழுந்தாலுமே ஆங்கர் பண்ணி கொண்டு போறதுக்கு ஸ்டப்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களையும் வச்சிருக்கானுங்க. டெப்த்தும் நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா கேஎல் ராகுல் தலைவன் வந்த உடனே இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பேட்டிங் லைனப்பு. லாஸ்ட் மேட்சே வந்து டக்குன்னு விக்கெட் விழுந்துருச்சு மேல. கீழே வந்து பார்த்தோன்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், இப்பதான் மேட்ச் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு பேட்டிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தானுங்க. செம்மையா இருந்துச்சு பார்க்கவே. ஓகே டீம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு. அடுத்து பவுலிங் லைனப் வந்தோம்னா ஸ்டார்க்கு தலைவர் வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ், அவனும் சூப்பரா. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில தான் வேற லெவலா போடுவான். ஐபிஎல் வந்த உடனே விளையாட தெரியாத அடிக்க ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா அவனும் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். குல்தீப் தலைவன் அவனை வச்சும் நல்லா போகுது. அடுத்து அக்ஷர் பட்டேலும் போடுறாங்க, விப்ரஜும் நல்லா போடுறான். அடிக்கடி கொஞ்சம் எக்கனாமிக்கலாவும் போட்டு ஹெல்ப் பண்றான். அக்ஷர் பட்டேல் எங்க போடுறான், அவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஆப்போனன்ட் டீம். உங்களுக்கு எல்லாம் இருக்குடா நான் போட்டுக்கிட்டேன்னு பவுலிங்கே போட வர மாட்டேங்கிறான். அவ்வளவு டெப்த் வச்சிருக்கானுங்க அவனுங்க. அவர் வந்து சேப்பாக்கம்ல தலைவன் ஒரு ஓவர் கூட போடல, ஸ்லே பண்ணிக்கிட்டு இருக்கான் சிரிச்சுக்கிட்டு. பவுலிங் ரொட்டேஷனுக்கும் ஆளுங்க நிறைய இருக்கானுங்க. பேட்டிங்லயும் அதே மாதிரிதான் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு.
சோ டீம் நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கு. கடைசி நேரத்துல எதுவும் சோக் பண்ணாம இப்ப போற மாதிரி அதே இன்டென்ட்ல போயிட்டானுங்கன்னா சூப்பரா இருக்கும். பாப்போம் என்ன பண்றானுங்கன்ட்டு. பாப்போம், கப் அடிக்காத டீம் இந்த வாட்டி கப்ல கை வைக்குதா. இப்ப டூ இயர்லி தான், ஆனா டேபிள் பார்த்தா அப்படி ஒரு மாதிரி இருக்கு. ம். பாப்போம். அதான் கண்டிப்பா அந்த ஒரு ஆசை வருது. இது வரைக்கும் வின் பண்ணாத டீம்ஸ் எல்லாம் மேல இருக்கிறப்போ கண்டிப்பா அவங்கதான் டாப்ல முடிப்பாங்கன்ட்டு. ஆனா இப்ப 3 வாரம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் நம்ம ஆமா. ஜெயண்ட் டீம்ஸ் சிஎஸ்கே, மும்பை, இவங்க எஸ்ஆர்ஹெச் இவனுங்கெல்லாம் திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்து இப்போ ஃபோர்த் வீக்ல இருந்து ஏதாவது வர்றானுங்களா அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். இவன் வேற அடிச்சு துவைச்சு கீழே படுக்க போட்டுருக்கானுங்க. டேபிள் இல்லடா கடைசியில யாரு தொடக்கான்னு கீழே தான் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஜெயன் டீம் கருமன் டீம்னுட்டு. எனக்கு என்ன தெரியுமா உண்மையாவே என்ன தோணுதுன்னா, இவனுக்கு மேல வரவே கூடாது, அடி வாங்கணும். அடி வாங்கி மிதி வாங்கி இதுக்கப்புறம் தான் ஓகே கேம் இருந்தாதான் பாப்பானுங்க, கேமை தாண்டி தான் பிசினஸ் அப்படின்னு அவனுங்களுக்கு தோணணும். அந்த அளவுக்கு செருப்படி வாங்கி திரும்ப டீமை ஃபுல்லா கலைச்சு முதல்ல இருந்து வரணும், எஞ்சி வாங்கடா அப்படின்ட்டு. அதுதான் என்னோட இது. முழுசா சூப்பர். கக்கிட்டான்.